ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் ஒரு ஈஸியான பட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரீஸ்டாக்கிங் அண்ட் ஒரு நான்வெஜ் ரெசிபி சொல்ல போகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்போ வைப்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆர்த்தி. ரீசன்ட் டேஸில் நான் விட்டமின் டி நிறைய அப்சார்வ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நார்மல் வாக் பண்ணுறதுக்கு பதில் கோயிலில் வாக் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமேன்ட்டு டெய்லி மார்னிங் நான் கோயிலுக்கு போய்ட்றேன். ஸோ போயிட்டு வந்த அப்புறம் நான் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். இது என்னென்னா, நான் கடாயில் கடுகு, சீரகம், சன்னா தால், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கு நடுவில் நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, திணை ஊற வச்சுட்டேன். ஒரு 2 hours நான் ஏஞ்சோன்னே ஊற வச்சுட்டேங்க. மினிமம் 2 hours இருக்கிறது பெட்டர். நான் ஏஞ்ச உடனே ஊற வச்சுட்டேன். ஸோ தட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே அரைக்கிறது பெட்டர். அது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிடுறேன். இப்போ நம்ம திணையை மாவு பக்குவத்தில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனிதிங் யுவர் சாய்ஸ். நல்லா குட்டியாக பொடியாக நறுக்கி போடணும். அண்ட் இது நல்லா பக்கத்துலேயே நின்று கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் இது நல்லா ஒட்டிட்டு வரும். இது நல்ல ஒரு நம்ம கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு வரும். அண்ட் மாவோட கலர் கூட கொஞ்சம் மாறும். இதை நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதிலே ஸ்வீட்டாக பண்ணணுன்னா நம்ம வெல்லத்தை பாகெடுத்து அதில் இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். இனி மில்லட்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாங்க. நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறது தெனை தான். ஆனால் நம்ம ராகி, கம்பு எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கையில் ஒட்டும் இல்லையா, அதனால நான் நல்ல கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம பிடிச்சிக்கலாம். பிடி கொழுக்கட்டை மாதிரி தான் வரும். ரவுண்டு, நீட்டம் இல்லை கோபுரம் எது வேணாலும் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். கோக்னட் ஆயில், கீ எது வேணாலும் நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணால் தான் கையில் ஒட்டாமல் வரும். இது நம்ம வெறும்னே சாப்பிட்லாம். இன்கேஸ் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தோன்னா, இல்லைனா எதுனா இந்த கார்லிக் சட்னி, டொமேட்டோ சட்னி அந்த மாதிரி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். பட் இது வெறும்னே சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுன்னா டொமேட்டோ சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், இருக்கிறப்பவே நம்ம உருண்டை பிடிச்சிடணும். அப்படி இல்லைன்னா ட்ரை ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இடியாப்பம் பேனில் வச்சு நான் இதை 10 minutes இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். இது மில்லட்ஸ் இல்லையா, நம்ம இட்லி, தோசை, மில்லட் ட்ரை பண்ணாவே ஒரு சில இட்லிஸ்லாம் நமக்கு சீக்கிரமே ட்ரை ஆகிடும். வித்தின் 2 hours ட்ரை ஆகிடும். ஸோ அது ட்ரை ஆகாமல் இருக்கணும்னு நம்ம வார்மாக இருக்கும் போதே பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச அப்புறம் என் பால்கனியில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றின அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய பாட்டில்ஸ் எல்லாம் நான் ரீஸ்டாக் பண்ணுறேங்க. ஏன்னா மந்த் பிகினிங் இல்லையா, எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ நான் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணுறேன். நான் நிறைய பல்சஸ் வாங்குவேன். அதாவது காராமணி, பிளாக் சென்னா, க்ரீன் மூங், கொள்ளு இந்த மாதிரி நான் ஒரு 6-7 வெரைட்டி வாங்குவேன். ஸோ தட் நான் அதை நல்லா முளை கட்டி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டா நம்ம வீக்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை எதுனா போக வர சாப்பிட்டுக்கலாம். என்னோடய பாட்டில்ஸ் எப்போ காலி ஆனாலும் நான் இமீடியட்டாக அதை வாஷ் பண்ணி வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை சன்ரைஸ் பாட்டில் இருக்குல்ல, காஃபி பாட்டில், அதில் தான் நான் ஒரே மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இதுக்குன்ட்டு நம்ம புதுசாலாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இதெல்லாம் முடிச்ச அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் சிக்கன் கறி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ட்ரை மசாலாவுக்கு மசாலா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேனோ அதை நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்மெல் வந்தால் போதும். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதை ஓரமாக வச்சிடலாம், ஆற விட்டுறா. நெக்ஸ்ட் 2 tablespoon நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 2 கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது 1 கிலோ சிக்கனுக்காக நான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதக்கிடணும். லைக் அது டிரான்ஸ்பரண்ட் ஆற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரே ஒரு சில்லி போட்டு நான் நல்லா வதக்குறேன். வெங்காயம் மட்டும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய கடாயில் நான் நல்லெண்ணெய் போட்டு நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நான் அந்த எண்ணெயிலே பரட்டி விடுறேன். ஒரு 2 minutes பரட்டி விட்டால் போதும். ஒரு மாதிரி கலர் மாறும். ஸோ கலர் மாறின அப்புறம் நம்ம மற்ற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2 minutes இட்ஸ் இனஃப். இப்போ நம்ம அதை வறுத்து வச்சோம் இல்லையா, அதை நான் நல்லா பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் பெருசாக மசாலா ஆட் பண்ணல. இது நான் வெறும் காஷ்மீரி சில்லி மட்டும் ஆட் பண்ணுறேன், ஒரு 3 tablespoon. ஏன்னா அது மட்டும் கலர் கொடுக்கும். பட் இது ஹோம்மேட் காஷ்மீரி சில்லிங்கிறதுனால இதில் கொஞ்சம் காரமும் இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு பவுடர்ஸ் வந்து ஹோம்மேட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு எந்த அடல்ட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து இதை வந்து என்ன பண்ணேன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதுதாங்க மசாலா, நம்ம போட்டிருக்க மசாலா. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நம்ம வந்து மூடி வச்சா தண்ணி விடும்போது அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். இதுவுமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் மூடி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் விட்டுருக்கு அண்ட் ரோஸ்ட்டும் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து வெறும் பச்சையாக டொமேட்டோ வந்து கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட நம்ம வறுத்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம மூடி வச்சா போதும். அண்ட் சிக்கன் இஸ் ரெடி. வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணேன். கிளிப் எடுக்க மறந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதுவே திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 90% ஆல்ரெடி வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10% வேக வைக்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். சிக்கன் குழம்பு ரெடி. ஈவினிங் வந்து என் பையனை வந்து நான் ட்ராம்ப்ளின் பார்க் கூட்டிகிட்டு போனேன். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான் லீவ் விட்டதுனால. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ தட் ஐ வில் பி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ.